ஹாய் ஆல், இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிலாபத் இயக்கம். இந்த கிலாபத் இயக்கம் ஏற்கனவே நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை அது என்னங்கிறத சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலேயர் முதல் உலகப் போரில் ஜெயிச்சதுக்கப்புறமா துருக்கியை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்களோட முக்கிய தலைவர் பதவியாக இருக்கிற, அதாவது உலகத்தில் இருக்க முஸ்லீம் எல்லாருக்கும் முக்கிய தலைவர் பதவியாக இருக்கிற கலீஃபா அப்படிங்கிற அந்த பதவியை அவங்க நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? நீக்கினதுக்கப்புறமா எப்படி நீங்கள் எங்கள் உயர்ந்த இந்த பதவியை வந்துட்டு நீக்க முடியும், அந்த பதவி வந்து கலீஃபாங்கிற பதவி எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்தியாவில் இந்த கலீஃபா பதவியை மீட்கிறதுக்காக நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு பேர் தான் கிலாபத் இயக்கம். எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1919. நமக்கு வந்து சிலபஸில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து தமிழ்நாட்டில் எப்போ நடந்துச்சு அப்படின்னு மட்டும் 10th ஸ்கூல் புக்கு யூனிட் 9ல் கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிறவரோட தலைமையில் தான் இந்த கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி ஒரு மாநாடு ஈரோட்டையும் நடத்தப்பட்டுச்சு. அடுத்து வாணியம்பாடி அப்படிங்கிறது கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. ஓகேங்களா? அப்போ எங்கெங்க தமிழ்நாட்டில்னா ஈரோடு, வாணியம்பாடி 2 பிளேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது ஏப்ரல் 17, 1920. பட் கிலாபத் இயக்கம் ஆரம்பித்தது 1919லேயே. ஓகேங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.